அருட்பெரும் ஜோதி அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீரங்கராஜன். நம்ம இப்ப தமிழ் மாதத்தில் ஆடி மாத பலன் பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் பிறக்கின்ற பொழுது கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது? இந்த ஆடி மாதம் மீன ராசியிலே சந்திரன் பிரவேசிக்கின்ற ரேவதி நட்சத்திர நாளில் இந்த ஆடி மாதம் பிறக்கிறது. ஆடி மாதத்தில் ரிஷப ராசியில் சுக்கிரனும், மிதுன ராசியில் குருவும், கடக ராசியில் சூரியனும் புதனும், சிம்ம ராசியில் செவ்வாயும் கேதுவும், கும்ப ராசியில் சனியும் ராகுவுமாக காலசப தோஷமான கிரக அமைப்பு உள்ள இந்த நேரத்தில் இந்த ஆடி மாதம் பிறக்கிறது. இந்த ஆடி மாதத்தில் என்ன சிறப்பு? சூரியனை பூமி வலம் வருகின்ற பொழுது வடதிசையிலிருந்து தென் திசையை நோக்கி அந்த சூரியனின் பயணத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த காலகட்டம் ஆரம்பமாகும் நாட்கள் ஆடி மாதம் 1ஆம் தேதியில் ஆரம்பித்து மார்கழி மாதம் இறுதி வரை பயணத்தை சமஸ்கிருதத்தில் தட்சிணாயன புண்ணிய காலம் என்பார்கள். இது தென் திசை பயணம் என்பது தூய தமிழின் வார்த்தையாகும். இந்த தென் திசை பயண நாளில் வரக்கூடிய ஆடி அமாவாசை நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்வது நம் முன்னோர்களுக்கு செய்கின்ற கடமையாக தமிழ் மரபில் காலங்காலமாக கடைபிடித்து வரக்கூடிய விசேஷமாகும். இந்த ஆடி மாதம் 8ஆம் தேதி அந்த ஆடி அமாவாசை வருகிறது. அன்று அனைவரும் விரதம் இருந்து தன் முன்னோர்களுக்கான நன்றி கடனை செலுத்துவது தமிழ் மரபு. ஆடி 18 அந்த ஆடி 18 காவிரி அன்னையை வழிபாடு பண்ணக்கூடிய நாட்கள், விவசாயத்தை போற்றக்கூடிய அந்த ஒரு நாளாக காலம் தொட்டு பன்னெடுங்காலமாக தமிழ் மரபில் கடைபிடித்து வரக்கூடியது. அந்த ஆடி 18 ஒரு விசேஷமான காலமாகும். தாயை குறிக்கக்கூடிய கடக ராசியிலே தாப்பனாரை குறிக்கக்கூடிய சூரிய பகவான் பிரவேசிக்கின்ற இந்த மாதத்தில் அன்னையின் அருள் அதிகமாக பொங்கும். அதனாலே ஆடி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை நாட்களிலும் பெண்கள் அம்மன் வழிபாடு செய்ய மிகச்சிறப்பான நாட்களாகும். ஆடி 11 வாஸ்து நாள் 6:52 முதல் 8:22 வரை இருக்கக்கூடிய அந்த சுப வேளையில் வாஸ்து பூஜை செய்து கொண்டு மனை வேலை துவங்குவதற்கு மிகச்சிறப்பான நேரமாகும். ஆடி மாதத்தில் 1, 5, 26 ஆகிய நாட்கள் தேய்பிரை சுப முகூர்த்த நாட்களாகவும், ஆடி 15, 19, 23 வளர்பிறை சுப முகூர்த்த நாட்களாகவும் இருக்கிறது. இந்த நாட்களில் வளைகாப்பு மற்றும் காதணி விழா போன்ற நிகழ்ச்சிகளை செய்து கொள்ள மிகச் சிறப்பாக இருக்கும். வாங்க உங்க ராசிக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன கிரக வேலைகளை செய்ய போகிறது என்பதை பார்ப்போம். மீனராசி நேயர்களே வணக்கம். மீனம் ராசி மண்டலத்தின் 12வது ராசி. ஒரு வீட்டின் குழந்தை மீன ராசியில் பிறந்தால் அந்த குழந்தை கட்டாயம் செல்ல குழந்தையாக தான் வளரும். அதுவும் மீன லக்னத்தில் பிறந்தால் 100% அது செல்ல குழந்தையாக தான் இருக்கும். அந்த குழந்தைக்கு அனைத்து விதமான அரவணைப்புகளும் அனைத்து விதமான யோக பலன்களும் நடக்கும் என்பது ஜோதிடத்துல விதி. அந்த செல்லமான இளைய தன்மை அனைத்து அக்கா அண்ணன் அனைவராலும் அன்பு பெறக்கூடிய ராசி மீன ராசி. இந்த மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆடி மாத கிரக நிலைகள் என்ன மாதிரியான விஷயங்களை சொல்கிறது? மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனி விரயச்சனியாக நடந்து கொண்டிருக்கிறது. சுப செலவுகளை செய்யுங்கள், தப்பித்துக் கொள்வீர்கள். இடம் வாங்குங்க, வீடு கட்டுங்க, பிள்ளைகளுக்கு காதணி விழா நடத்துறதா இருந்தால் நடத்துங்க. வீடு வேலை முடியாம இருக்குதுன்னா குறை வேலைகளை கடன் வாங்கியாவது முடிச்சிருங்க. அப்ப கடன் வாங்கி தான் முடிக்க முடியுமா? பைசா வராதா? கொஞ்சம் கஷ்டம் தாங்க. குரு பகவான் 4ல் இருக்கார். நடையா நடந்துதான் அந்த பைசாவை நீங்க சம்பாதிக்கிற மாதிரி வாய்ப்பு விஷயங்களை உருவாக்கும். அதெல்லாம் வீடு வேலையை பூர்த்தி செய்யுங்க. வீடுல ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்யறதுக்கான வாய்ப்பு விஷயங்களை உருவாக்கிக்கங்க. நன்மையான செயல் விஷயங்களை உங்களுக்கு செய்யும். அடுத்து உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. சொன்ன வாக்கை காப்பாத்துறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க. நாளைக்கு முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு வேலை செய்யற இடத்துல சொல்லியிருந்தீங்கன்னா அதை முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு போதும்டா சாமின்னு ஆயிரும். யாராவது ஒரு நண்பர் நம்பி இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருங்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த நண்பரும் அந்த வேலையை உங்களுக்கு ஒரு டயத்துக்கு முடிச்சு தர மாட்டாங்க. உங்களுடைய வார்த்தையை காப்பாத்துறதுக்கே நீங்க பகிரத முயற்சின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த முயற்சி எடுக்கக்கூடிய நிலைமைகளை ஏற்படுத்துங்க. கொஞ்சம் அப்ப திட்டமிடுதலோட நீங்க செஞ்சீங்கன்னா தப்பிச்சுக்கலாங்க. நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கே கொஞ்சம் பாதி ஆரம்பிச்சு வச்சிட்டீங்கன்னா தான் நாளைக்கு அந்த குறையை நீங்க முடிச்சு தர முடியும். நாளைக்கு தானே வேலை, நாளைக்கு அதை ஆரம்பிப்போம்னு சொன்னீங்கன்னா நீங்க கட்டாயம் மேலதிகாரிட்ட திட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பை தருங்க. அதுக்கு 7.5 சனி நிறைய ஒத்துழைப்பு கொடுக்கும். அது கொஞ்சம் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்து 3ல் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். 3ல் சுக்கிரன் ஆட்சி பெற்றால் பெண் சகோதரிகளால் நன்மை கிடைக்குங்க. இளைய சகோதரிகளால் நன்மை உண்டு.
இளைய சகோதரர்கள் வெற்றி உண்டு. வாகன சிறு பயணங்களால் லாப நன்மை கிடைக்குங்க. ஒரு வேலைக்கு கொஞ்சம் சின்ன தூரம் போய் அலைஞ்சு திரிஞ்சு செஞ்சீங்கனாலே ஒரு நன்மையான செயல் விஷயங்கள் வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அடுத்து நான்கில் குரு இருக்கிறார். தாயோடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணுங்க. இடம் வாங்கி ரொம்ப நாளா பதியாம இருந்தீங்கன்னா அந்த இடத்துல பதிஞ்சிருங்க. அந்த சர்வே நம்பர் கரெக்டு தானா, மிகச்சரியானதானா அப்படிங்கிறத ஒரு தடவை நீங்க பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கிறது நல்லதுங்க. இந்த இடத்த சரி பார்த்துட்டு நீங்க அதை பதிஞ்சுக்கோங்க. எந்த இடம் எந்த சொத்து வாங்குறதா இருந்தாலும் அவசரப்பட்டு அதிகமான முன்பணத்தை கொடுத்துறாதீங்க, நீங்க மாட்டிக்கிருவீங்க. சிறு தொகையை மட்டும் முன்பணமா கொடுத்துட்டு பதிகிற அன்னைக்கு ஒன் டைம் செட்டில்மெண்ட் சொல்லுவாங்க, ஒரே தவணையாக பணத்தை திரும்ப செலுத்துவது. அந்த மாதிரி விஷயங்களை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நன்மையான செயல் விஷயங்கள் வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அடுத்து உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறாங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். தந்தை வழி உறவு, பாட்டன் பூட்டன் சொத்துல இருக்கிற விலங்குகள் தீரும். தாத்தா இருக்கிறவங்க, தாத்தா வாய்க்க பெற்றவர்களுக்கு தாத்தாவால லாப நன்மைகள் ஏற்படும். தாத்தாவின் அறிவுறுத்தல், தாத்தாவின் கைப்பிடித்து போனால் நீங்க நிறைய வெற்றிகளை வந்து நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்றது. அடுத்து 6, உங்கள் ராசியின் 6ஆம் அதிபதி 5ல் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பூர்வீக சொத்து கொஞ்சம் கைவிட்டு போறதுக்கான வாய்ப்பு விஷயங்கள் இருக்கு. பழைய சொத்தை வித்துட்டு புதிய சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தும். தாய்மாமன் உறவு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். ஒரு மாமன் மட்டும் வச்சிருக்க மீனராசிக்காரங்களுக்கு பெருசா அந்த ஒரு மாதம் பாதிப்பை கொடுத்துறாது. 2 மாமா 3 மாமா இருக்கிற மீனராசிக்காரங்களுக்கு ஒரு மாமாவுடனான கருத்து முரண்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய சொன்ன மாதிரி தான் காதணி விழாக்கு அழைச்சிங்கன்னா கூட ஒரு மாமா வர முடியாது அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இந்த ஒரு மாதம் கொஞ்சம் மாமா சார்ந்த உறவு விஷயங்களை கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கங்க. அடுத்து உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்க. உறவுக்குள் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டுங்க. உங்க உறவுக்குள்ள பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள உங்க பழைய உறவுகளுக்குள்ள அத்தை வழியோ மாமா வழியோ, உங்க அப்பாவின் அத்தை வழியோ மாமா வழியோ, இந்த மாதிரி உறவுகளுக்குள்ள உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்காருங்க. ஆயுள் தீர்க்கம், ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடு விஷயங்களும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பில்லை. பெரிய மருத்துவ செலவுகள் வராது. தைரியமாக இருக்கலாம். விரயச்சனை நடக்குது அப்படின்னு நீங்க எதுவும் பயப்பட வேண்டியதில்லை. 8ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார். தைரியமாக இருங்கள். வழக்கு விஷயங்களை வெற்றி கிடைக்கும். பெண் சார்ந்த வழக்குகள் ஏதேனும் வந்திருந்தாலும் அதுல நீங்க வெற்றி கிடைப்பீங்க. அடுத்து உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். தாய் தந்தை இருவருடைய ஆரோக்கியத்தின் மீதும் கட்டாயம் நீங்க கவனம் செலுத்தணுங்க. 2 பேருக்கும் ஒரு சிறு மருத்துவ செலவுகளை தரும். அதுக்கு இந்த 7ஆவது சனி விரயச்சனை ரொம்ப ஒத்துழைப்பா இருக்குங்க. அப்பாவுக்கு உடம்புக்கு முடியலன்னா சின்னதா இருக்கும் போதே பார்த்துருங்க. நன்மையான செயல் விஷயங்களை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பாக்குறாருங்க. தொழில பெருசா பிரச்சனை வர வாய்ப்பு இல்லைங்க. தொழில் சிரமையா இருக்குங்க. வேலையிலையும் பெருசா பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வேலை சுமூகமாகவே போகும். 2026 மே மாதம் வரைக்குமே உங்களுக்கு வேலையில பெரிய தொந்தரவு தொலைகள் வருவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் வந்து கிடையாது. மிகச்சிறப்பாகவும் மிகச்சமையாகவும் இருக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். முன்பு லாபம் வந்து இருந்த ஒரு வழியிலிருந்து கொஞ்சம் வருமானம் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு. அந்த தொழில் மீது கொஞ்சம் எஃபெக்டை நீங்க கொஞ்சம் கூடுதலா சேர்த்து போற மாதிரியான வாய்ப்பு விஷயங்களை கொஞ்சம் அதிகமா உருவாக்கி கொடுக்கும். 12ஆம் இடத்தில் சனி ராகுங்க. நேரத்துக்கு உறங்க போக முடியாது, தூக்கம் கெடுக்குங்க, கண் எரிச்சல் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் உங்களுக்கு நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த உறக்கத்தை கொஞ்சம் நீங்க கரெக்டா வச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு பெருசா எந்த ஒரு பாதிப்பு தொந்தரவு தொல்லை விஷயங்களுமே செய்யாது. மீன ராசியில இருக்கக்கூடிய புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த 3 நட்சத்திரக்காரங்க இந்த மீன ராசியில. புரட்டாதி குருவினுடைய நட்சத்திரம். குரு மிக நல்ல இடத்துல இருந்து நல்ல இடத்தை பார்க்கிறாரு. நல்லா புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு தாய் தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை சிறப்பாக இருக்கும். பெருசாக மருத்துவ தொந்தரவு தொல்லைகள் தந்துராது. தாய் வழி உறவாலும் லாப நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு விஷயங்கள் வந்து உங்களுக்கு உண்டு. அடுத்து உத்திரட்டாதி சனியினுடைய நட்சத்திரம். சனி 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்துல இருக்கிறாரு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசிக்காரர்கள் செய்கின்ற தொழில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் இருக்குது. கூட்டாளியாலையும் சிறு சங்கடம் செழிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் வந்து உண்டு. அடுத்து ரேவதி புதனுடைய நட்சத்திரம். புதன் சூரியனோடவே சேர்ந்து இருக்கிறார். உங்களுக்கு பட்டா சிட்டா ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களோ தாய்மாமன் உறவோ மிகச்சிறப்பான மேன்மையான செயல் விஷயங்களை ஏற்படுத்தும். மீனராசியில் பிறந்த நீங்கள் யாரை வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னா உங்க மீன ராசிக்கு தொல்லை தரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் செவ்வாயும் கேதுவும் தான். அப்ப துர்க்கையை வழிபாடு செய்து கொள்வது நல்லது. செவ்வாய்க்கிழமை நாளில் துர்க்கைக்கு எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது நன்மையான செயல் விஷயங்களை ஏற்படுத்தும். ஆடி மாதம் அம்மன் வழிபாடு, காளி துர்க்கை பிடாரி வழிபாடு செய்து மீனராசிக்காரர்கள் சிறப்பாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன்.